கவனிச்சுக்க. இப்போ திரும்ப ப்ராப்பர்ட்டி ஒரு தடவை சொல்றேன், கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி integral a to b f of x into dx equal to integral a to b f of u into du. சேம் ஃபங்க்ஷன்ல வேரியபிள் மட்டும் மாறி இருக்கு, லிமிட் வேல்யூ சேமா இருந்தா அது வரக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும் பார்த்தீங்களா, அந்த நம்பர் என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. சரியா? செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னது? a to b f of x into dx equal to integral minus b to a f of x into dx. லிமிட் வேல்யூவை மாத்தினா என்ன பண்ணணும்? முன்னாடி ஒரு சைன் சேஞ்ச் பண்ணணும். சரியா? இதான் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு நான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். போன தடவை போட்ட அதே 0 to 1 x square into dx போட்டிருக்கேன். அதை இன்டர்வல் பண்ண என்ன வருது? x cube by 3 வருது. சரியா? லிமிட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்றப்ப அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் போட்டோம்னா எவ்வளவு வரும்? 1/3 மைனஸ் லோயர் லிமிட் 0. தட்ஸ் ஈக்குவல் டு 1/3. சரியா? இப்ப நான் லோயர் லிமிட் போட்டு காட்டேன் பாருங்க. இப்ப லிமிட்டை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் பாருப்பா. இன்டகரல் 1 to 0 x squared into dx. சேம் இன்டகிரேஷன்ல ஒன்றும் சேஞ்ச் வர போறதில்ல. எக்ஸ் கியூப் பை 3 லிமிட் வேல்யூ 1 to 0. இங்க அப்பர் லிமிட் என்ன இருக்கு? 0. ஃபர்ஸ்ட் அப்ப 0 சப்ஸ்டிட் பண்ணுமா? 0 மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? 1/3. அப்ப நம்ம கான்செப்ட் என்ன வருது? மைனஸ் 1/3. அப்ப லிமிட் வேல்யூவை சேஞ்ச் பண்ணா நம்ம என்ன பண்ணணும்? இன்டகரலுக்கு முன்னாடி ஒரு சைன் சேஞ்ச் பண்ணணும். சரியா? இதுதான் இம்பார்ட்டன்ட். சரியாப்பா? இந்த ப்ராப்பர்ட்டில யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? நெக்ஸ்ட் பாருங்க. integral a to b f of x into dx that's equal to integral a to c f of x into dx plus integral c to b f of x into dx, where இந்த சிங்கிறது ஏக்கும் பிக்கு இடையில இருக்கணும். சரியாப்பா? அதனால கவனிச்சுக்கோ. integral a to b f of x into dx that's equal to integral a to c c to b ன்னு பிரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீ ஒண்ணுமில்ல, ஒரு சம்மேஷன் கண்டுபிடிக்கிற, ஒரு 0 to 10 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோ. 0 to 5 வரைக்கும் அதோட சம்மேஷன் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து 5 to 10 வரைக்கும் அதோட சம்மேஷன் பிரிச்சு கண்டுபிடிக்கிறோம். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 0 to 5 வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? அதான் இங்க சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? இப்ப நான் வேணா ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு போட்டு காட்டுறேன். integral 0 to 2 x squared into dx. இதை எப்படி பிரிக்கிறீங்க பாருங்க. integral 0 to 1 x squared into dx plus integral 1 to 2 x squared into dx. சரியா? இந்த மாதிரி நம்ம இதை பிரிக்க போறோம். ரெண்டு தான் பிரிக்கிறோம். ஆல்ரெடி இதோட வேலையை கண்டுபிடிச்சு வச்சிட்டோமா? 0 to 1 என்ன வரும்? 1/3 வருமா? 1/3. இது வேணா நம்ம தனியா போட்டுக்கலாம். இங்க இன்டெகிரல் பண்ண என்ன வரும்? எக்ஸ் கியூப் பை 3 லிமிட் வெளியே என்ன பண்ண போறோம்? 1 to 2. ஃபர்ஸ்ட் 1 சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? ஒரு 1/3 மைனஸ், சாரி, ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுவோமா? அப்ப 2/3 8 ஆயிருமா? 8/3 மைனஸ் 1/3. சரி, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்ப 8/3 மைனஸ் 1/3. 1/3 கேன்சல் ஆயிரும். நமக்கு எவ்வளவு வரும்? 8/3 வரும். சரியா? இதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதாவது
ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பர் வரைக்கும் இடையில ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட கண்டினியூஷனா நம்ம எழுதலாம். இதுதான் அவங்க சொல்லிருக்கக்கூடிய மீனிங். சரியா? இன்டகரல் ஏ டு பி இடையில சிங்கிற ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி எழுதலாம்? ஏ டு சி, சி டு பின்னு எழுதலாம். சரியாப்பா? ஓகே. இந்த இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா இந்த ப்ராப்பர்ட்டியில? ஓகே. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க பார்ப்போம். நெக்ஸ்ட் கவனிச்சுக்கப்பா. integral 0 to a f of x into dx. சரியா? integral 0 to a f of x into dx. integral 0 to a f of a minus x into dx. சரியா? integral 0 to a f of x into dx equal to integral 0 to a f of a minus x into dx. சரி, இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்லா கவனிச்சோ. லிமிட் வேல்யூ 0 டு ஏதாச்சும் மேல லோயர் லிமிட் என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். அப்பர் லிமிட் எது வேணாலும் இருக்கலாம். சரியா? லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் எது வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன போடலாம் அப்படின்னா a மைனஸ் எக்ஸ் போட்டுக்கலாம். சரியா? எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம்? a மைனஸ் எக்ஸ் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க. ஃபங்க்ஷன் இப்படி இருக்கு. integral 0 to pi by 2 ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் கூட நம்ம ஏதாச்சும் ஒன்று எக்ஸாம்பிள் போட்டுக்கலாம். sin x into dx இருக்கு. சரியா? இது நீ என்ன எழுதலாம் அப்படின்னா இன்டகரல் 0 to pi by 2 எக்ஸ் இருக்கிற இடத்துல நீ என்ன போடலாம்னா pi by 2 மைனஸ் எக்ஸ், அதாவது a மைனஸ் எக்ஸ். சரியா? அப்ப இங்க pi by 2 மைனஸ் எக்ஸ் போட்டா என்ன கிடைக்கும்? sin 90 மைனஸ் தீட்டா தட்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டாவா மாறிடுமா? அப்ப காஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இது ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். அதை இவங்க சொல்லிருக்கக்கூடிய மீனிங். சரியாப்பா? sin 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா, அதுல நம்ம போட்டு எழுதிட வேண்டியதான். இந்த மாதிரி தான் நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். அது எதுக்காகனா உள்ள இடையில பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்றது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்துவோம். ஏன்னா இன்டகிரேஷன் வந்து என்ன பண்ண முடியாது, டைரக்டா நிறைய இடத்துல அப்படி நம்மளால அப்ளிகபிள் பண்ண முடியாது. அங்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம சம் போடுவோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க. integral a to b f of x into dx that's equal to integral a to b f of a plus b minus x into dx. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி நீ எழுதுறப்ப கூட எழுதிக்கோ. இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபோர்த் எழுதிட்டு அடுத்த ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி கூட ஃபிஃப்த் எழுதிக்கோ. ஒன்றும் தப்பு இல்லை, ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அதாவது சேம் அதே தான். அங்க வந்து ஒரு லோயர் லிமிட் மட்டும் என்ன இருந்துச்சு? 0 இருந்துச்சு. இங்க எந்த லிமிட் இருந்தாலும் சரி. சரியா? a பிளஸ் பி ரெண்டு லிமிட்டை ஆட் பண்றோம்.
மைனஸ் எக்ஸ். சரியா? எக்ஸ் இருக்க இடத்துல இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அவ்வளவுதான் இதோட மீனிங்கே. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் போடுறேன் பாரு. இப்போ கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்டகரல் 5/6 to 5/3 tan x into dx. இந்த மாதிரி சம்மே இருக்குப்பா, அதுதான் சொல்றேன். இப்போ இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா இன்டகரல் 5/6 to 5/3 tan of இது ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். 5/6 plus 5/3 minus x. எக்ஸுக்கு பதில் என்ன பண்ண போறோம்? ரெண்டு லிமிட்டை ஆட் பண்ணி மைனஸ் எக்ஸ் போட போறோம். சரியா? ஓகே, இன்டு டிஎக்ஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 30 plus 60 என்னவா மாறிடும்? 90 மாறிடுமா? அப்ப 5/2 minus x. இதுக்கு பதில் நம்ம என்ன போடலாம்? 5/2 minus x. அப்ப 5/2 minus x அப்படிங்கிறப்ப அது என்ன வரும்? tan காட்டா மாறிடும். சரியா? அப்ப இந்த இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த இடத்துல இதை அப்ளை பண்றோங்கிறதா தெரிஞ்சிருக்கணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். பாத்துக்கோ. இன்டகரல் 5/6 to 5/3 cot x into dx. சரியா? இதை இன்டகரல் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து சம போறப்ப இன்னும் உனக்கு நல்லா புரியும். இப்ப நீ ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதை மட்டும் பாத்துக்கோ. எந்தெந்த ப்ராப்பர்ட்டி எங்கெங்க அப்ளை பண்றோமோ ஒரு 2-3 தடவை நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா ஈஸியா இருக்கும். சரி, ஆனா ப்ராப்பர்ட்டி இப்படி இருக்குங்கிறதுனாச்சும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? சரி, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க பார்ப்போம்.
சார் உங்க மைக் ஆஃப்ல இருக்கு சார். ஓகேப்பா. ஒரே நிமிஷம் கவனிச்சுக்கப்பா. அதாவது 0 டு லோயர் லிமிட் 0 தான் இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. லோயர் லிமிட் 0 தான் இருக்கணும். அப்பர் லிமிட் என்னவா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா சம்திங் ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்குது. சரியா? ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம லோயர் லிமிட் 0 தான் போடுறோம். அப்பர் லிமிட் என்ன பண்ண போறோம்னா அதுல ஹாஃப். அங்க என்ன இருக்கோ அதுல ஹாஃப். 2a ஏன்னு எடுத்துக்கிறோம். சரியா? அதை எடுத்துக்கிறப்ப எப்படி எழுதணும்? த ஃபங்க்ஷன் பிளஸ் எக்ஸ் இருக்க இடத்துல அப்பர் லிமிட்டை அப்பர் லிமிட் மைனஸ் எக்ஸ்ன்னு போட போறோம். சரியா? எக்ஸ் இருக்க இடத்துல அப்பர் லிமிட் மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டு வரக்கூடியதை எழுத போறோம். சரியா? ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். இதுதான் ப்ராப்பர்ட்டில சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா இடையில ஏதாச்சும் ஒரு சம்முக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணி போடுறப்ப ஸ்டெப்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். சரியா? அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்றோம். அதனால என்ன ஒரே மாதிரி வருது நீங்க நினைச்சிருக்க வேணாம். ஆனா ப்ராப்பர்ட்டியை படிச்சு நம்ம எழுதி பாக்குறப்பதான் சம்மு போடுறப்ப அதோட இது உனக்கு தெரியும். சரியா? இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டு காட்டுறேன் பாரு. எஃப் ஆஃப் எக்ஸ் வேணா சைன் எக்ஸ் வச்சுக்கலாம். சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வச்சுக்கலாம்? ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். சைன் எக்ஸ் பிளஸ் இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸ் இருக்கிற இடத்துல அப்பர் லிமிட்டை மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அப்ப இங்க என்ன எழுதணும்? சைன் பை மைனஸ் எக்ஸ். புரியுதான்னு பாருங்க. சைன் 180 மைனஸ் எக்ஸ் என்ன வரப்போகுது? சைன் 180 மைனஸ் தீட்டா என்னப்பா வரும்? யார் சொல்றீங்க? சைன் 180 மைனஸ் தீட்டா யாருக்கு தெரியலையா? அசோக் சொல்லு பாப்போம். அசோக் ஆர்த்தி sin theta. சேர்த்து ஒரு மணி நேரம் கழிச்சு சொல்றேன். செகண்ட் கோஆர்டினேட்ல இருக்க போது செகண்ட் கோஆர்டினேட்டை பொறுத்தளவு சைனோட வேல்யூ பாசிட்டிவ். 180 ஆர் 360 வந்து அப்படியே நம்ம எழுதுவோமா? சைன் எக்ஸ். அப்ப நம்ம இங்க என்ன எழுதலாம் அப்படின்னா சைன் எக்ஸ் எழுதலாம். சைன் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். சரியா? அப்ப இது எதுக்கு ஈக்குவல்? 0 டு பை பை 2 2 இன்ட்டு சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? இது என்னன்னா நம்ம இதான் நம்ம சம போறப்பதான் இந்த இதெல்லாம் தெரியும். சரியா? இப்போதைக்கு சும்மா நீ நோட் பண்ணி வச்சுக்கோ. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு தெரியணும். ப்ராப்பர்ட்டி ஆனா கட்டாயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அடுத்து பாருங்க. அடுத்து எழுதுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. அதிகமான சம்ல நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம். உனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். சம்ஸ்ல இதை நீ யூஸ் பண்றப்ப ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்கா? ஈவன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன்.
ஈவன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் ஞாபகம் இருக்காப்பா யாருக்காச்சும்? ஈவன் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம், ஆட் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? சாருமதி சொல்லுமா. சார் ஈவன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் சொல்லுமா. ஆர்த்தி சொல்லுமா. சார் ஈவன் ஃபங்க்ஷன் வந்து காசும் அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கணும் சார். ஓகேம்மா. சார் ஆட் ஃபங்க்ஷன் வந்து சைன் அதோட ரெசிப்ரோக்கல், டேன் அதோட ரெசிப்ரோக்கல் சார். சரி ஓகேப்பா. ஈவன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன்ங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ட்ரிகோனோமெட்ரிக்கை பொறுத்தளவு நீ சொன்னது சரிதாம்மா, கரெக்ட். ஜென்ரலா வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? சார் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ். எஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் சார். ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்னது? ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் நாம இப்படி வந்தா ஆட் ஃபங்க்ஷன் சொல்லு பாப்பா யாராச்சும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0வா? இது நம்ம புதுசா இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது எல்லாமே ஆட் ஃபங்க்ஷனா? இப்படியே சொல்லியிருக்கோம். ட்ரிகோனோமெட்ரிக் நடக்கிற எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். சரியா? இந்த மாதிரி வந்தா ஆட் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்கு. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் எக்ஸ் போட போறோம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்றப்ப அது என்ன ஆயிரும்? பிளஸ் எக்ஸா மாறிடுமா? எக்ஸ் ஸ்கொயர். அப்ப எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது? எக்ஸ் ஸ்கொயர். அப்ப இது என்னது? ஈவன் ஃபங்க்ஷன். இதே இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3 இருக்கு. சரியா? அப்ப இங்க நம்ம எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டா என்ன கிடைக்கும்? மைனஸ் எக்ஸ் பவர் 3 தட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்ப இது என்ன சொல்ல போறோம்? ஆட் ஃபங்க்ஷன் சொல்ல போறோம். அப்ப கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஆட் ஆர் ஈவன் தெரிஞ்சா தான் அடுத்த ப்ராப்பர்ட்டி சொல்ல முடியும். அதுக்காக தான் நான் கேட்டேன். சரியா? ஆட் அண்ட் ஈவனுக்கு நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அது ரிப்பீட்டடா நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் மறந்துடக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஈவன் ஃபங்க்ஷனா என்னது? எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் எக்ஸ் போடுறோம், அதே ஃபங்க்ஷனே கிடைச்சிருச்சு, அதுக்கு பேரு ஈவன் ஃபங்க்ஷன். எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் எக்ஸ் போடுறோம், மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு என்னது? அது ஆட் ஃபங்க்ஷன். சரியா? இதுதான் ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ட்ரிகோனோமெட்ரிக்கை பொறுத்தளவு காஸ் அண்ட் ரெசிப்ரோக்கல் மட்டும் ஈவன் ஃபங்க்ஷன், பேலன்ஸ் நாலுமே ஆட் ஃபங்க்ஷனா இருக்கும். சரியா? இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க பார்ப்போம்.
கவனிச்சுக்கப்பா. இங்க நீ பார்த்தேன்னா உனக்கு தெரியும். இந்த ப்ராப்பர்ட்டில சேம் லிமிட் ஆல்டர்னேட் சைன். அதாவது ஒரே மாதிரி நம்பர் இருக்கும். சைன் மட்டும் மாறி இருக்கும். சரியா? அந்த மாதிரி வந்துட்டா நீ முதல்ல என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷன் ஈவன் ஆர் ஆட் செக் பண்ணணும். ஈவனா இருந்தா 2 × 0 to a போட்டுக்கோ. ஏன்னா ஏன் லோயர் லிமிட் 0 போட்டேன்னா நீ என்ன பண்ண தேவையில்ல, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? 0 2 போறப்ப அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 0 சப்ஸ்டிட் பண்ணது உனக்கு ஈஸியா இருக்கும். அதை என்ன பண்ண போறோம், 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா உனக்கு ஆன்சர் வந்துட போகுது. இது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆடா இருந்தா நீ கண்டுபிடிக்க வேணாம், டைரக்டா என்ன போட்டா போதும், 0ன்னு போட்டா போதும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது உனக்கு பாரு, integral -8 to 8 x³ into dx. சரியா? இது நீ என்ன பண்ண தேவையில்ல, கண்டுபிடிக்கவே வேணாம், டைரக்டா என்ன பண்ணா போதும், 0ன்னு போட்டுடலாம். சரியா? சரியாப்பா? ரொம்ப சிம்பிள். ஈஸியா என்ன பண்ணிடலாம், நீ டைரக்டா என்ன பண்ணலாம், 0ன்னு போட்டுடலாம். எப்ப, அது ஆட் ஃபங்க்ஷனா இருக்கிறப்ப. சரியா? இதை போய் நீ இன்டகரல் பண்ணி வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணி அதுக்கப்புறமா சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போறப்ப பாரு, பார்த்த உடனே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக இது எல்லா இதுலயும் போட முடியுமா, முடியாது. எப்ப சேம் வேல்யூவா இருக்கணும். லிமிட் வேல்யூ எப்படி இருக்கணும், சேம் வேல்யூ. 8னா 8 தான், மேலே 8, லோயர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட் ரெண்டுமே 8 தான். ஏதாச்சும் ஒண்ணுல மட்டும் சைன் மாதிரி இருக்கணும். சேம் லிமிட் ஆல்டர்னேட் சைன். சரியா? தட் இஸ் 8 தான் இருக்குது, ஆனா என்ன இருக்கு, ஒண்ணுல சைன் மாறி இருக்குது. சரி, அதான் இங்க எழுதியிருக்கேன். -a to a f of x into dx equal to 2 × 0 to a f of x into dx. எப்ப f is even. அதே ஆடா இருந்தா நீ கண்ணை மூடிட்டு 0ன்னு போட்ட வேண்டியதான். சரியா? இப்ப அது இன்னொரு எக்ஸாம்பிள் போறேன் பாரு. integral -2 to 2 x² into dx. x² into dx. இந்த ஃபங்க்ஷன் நம்ம பார்க்கிறோம். இது என்னது, ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் தான் நம்ம என்ன எழுத சொல்லிருக்கேன், 2 × 0 to 2 x² into dx. அப்ப 2 into இதை இன்டெகிரல் பண்ணோம்னா என்ன வரும், x⁻3/3 லிமிட் வெளியே 0 to 2. சரியா? அப்ப 2 × 8/3 தட்ஸ் ஈக்குவல் டு 16/3. இதே இது நீ லோயர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா 2 தடவை நீ சப்ஸ்டிட் பண்ணியிருப்ப, மைனஸ் பண்ணியிருப்போம், சிம்பிளிஃபிகேஷனை இன்னும் கொஞ்சம் பெருசா போயிருக்கும். சரியா? ஆனா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போறப்ப நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். சரியாப்பா? ஈவனை விட ஆடுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றது ரொம்ப பெஸ்ட். பார்த்த உடனே ஆன்சர் சொல்ல முடியும். சரியா? இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா? இதுல யாருக்காச்சும் இந்த ப்ராப்பர்ட்டி புரியாம இருக்குதாப்பா? ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க பாப்போம். நெக்ஸ்ட் பாருங்க.
சரியா? கவனிச்சுப்பா. லிமிட் வெளியே 0 to 2a இருக்கு. சரியா? லோயர் லிமிட் 0 தான் இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோ. லோயர் லிமிட் என்னவா இருக்கணும்? 0வா தான் இருக்கணும். 0 to மேல அப்பர் லிமிட் வேற எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எதை வேணாலும் 2a எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 3 இருந்துச்சுன்னா அது என்னன்னு எடுத்துக்கலாம்? 3/2 பிரிச்சு கூட நம்மளால எடுத்துக்க முடியும். அதனால லோயர் லிமிட் 0வா இருக்கணும். அதுதான் ரொம்ப மஸ்ட். நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா f of 2a minus x equal to f of xன்னு வந்துச்சுன்னா நீ என்ன எழுதணும்னா 2 into 0 to half of the limit. அங்க என்ன இருக்கு 2a இருந்தா அதுல half ஏன்னு எழுதுக்க போறோம். சரியா? அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு போறோம். ஆனா அதே இது f of 2a minus x equal to minus f of x வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நீ என்ன பண்ணா போதும் 0ன்னு போட்டா போதும். நீ வேலிஸ் என்ன பண்ண தேவையில்ல, கண்டுபிடிக்கவே தேவையில்ல. டைரக்டா நீ என்ன போட்டுக்கலாம் 0ன்னு போட்டுக்கலாம். சரியாப்பா? ரொம்ப 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 ஈஸியானது. அப்ப இதெல்லாம் நம்ம போடுறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பாருங்க எவ்வளவு இதா இருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உனக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க வைங்க. இன்டகரல் 0 to pi 10⁶x into dx ன்னு கொடுக்குறாங்க. சும்மா ஒரு இதா சொல்றேன். இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? இதை 2aன்னு எடுத்துக்கிறோம். சரியா? f of xங்கிறது இங்க என்னது? tan x. அந்த ஃபங்க்ஷன் f of 2a minus x அப்படிங்கிறது என்னது? அங்க இருக்கக்கூடிய வேல்யூ tan pi minus x. சரியா? tan pi minus x. tan pi minus x அப்படிங்கிறப்ப எவ்வளவு வரப்போகுது? தேர்டு இருக்கா? சரி, தேர்டுல மட்டும்தான் டேனோட வேல்யூ பாசிட்டிவ் வரும். பை மைனஸ்ங்கிறப்ப செகண்டை பொறுத்தளவு என்னவா இருக்கும்? டேனோட வேல்யூ நெகட்டிவா இருக்குமா? மைனஸ் டேன் எக்ஸா? டேன் பவர் 5 கூட வச்சுக்கலாம்ப்பா. சரியா? டேன் பவர் 5 வச்சுக்கலாம். அப்ப மைனஸ் டேன் எக்ஸ் வரும். அப்ப இந்த வேல்யூ நீ என்ன பண்ண தேவையில்ல, கண்டுபிடிக்காம டைரக்டா என்ன போட்டலாம்? 0ன்னு போட்டலாம். சரியா? அப்ப இந்த மாதிரி சம்முக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றப்ப நமக்கு ரொம்ப சிம்பிளா போயிடும். அதனாலதான் இந்த இது சொல்றது. சரியா? அதனால இதை ஈவன் ஆடுக்கு அடுத்து நான் வச்சுக்கிட்டேன்னா உனக்கு ஈஸியா இருக்கும். ஈவன் அண்ட் ஆட்னு சொல்றது ஜென்ரலா நம்ம சொல்லிடுவோம். ஈவன்னா எப்படி செக் பண்ணுவோம்? எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் எக்ஸ் போட போறோம், ஃபங்க்ஷன் மாறாம வரணும். சரியா? எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் எக்ஸ் போட்டு ஃபங்க்ஷன்ல முன்னாடி ஒரு மைனஸ் வந்து அதை ஆடு அப்படின்னு சொல்லிடுவோம். இது என்னது? 2a minus x. அப்பர் லிமிட்ல என்ன இருக்கோ அதை மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ண போறோம் எக்ஸ் இருக்க இடத்துல. சரியா? அப்ப வந்து அந்த ஃபங்க்ஷன் அப்படியே கிடைச்சிச்சுன்னா 2 into 0 to half of the limit. அதே இது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துருச்சுன்னா நம்ம என்ன போடுவோம்? கண்டுபிடிக்க தேவையில்ல, டைரக்டா 0ன்னு போட்டுருவோம். சரியாப்பா? இதுவும் ரிப்பீட்டடா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான். 0 வரப்ப நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதனால இந்த இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவனுக்கு அடுத்து இருக்கக்கூடியது அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்பதான் உனக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரியே தான் வரும். அப்ப நீ எழுதி பார்க்குற எத்தனை தடவை எழுதி பார்க்குறியோ அவ்வளவு தடவை உனக்கு ப்ராக்டிஸ் ஆகும். எப்படி ஃபார்முலாவோ அதே மாதிரி தான் இதுவும். முதல் தடவை எழுதி பார்த்தீங்கன்னா உனக்கு ஓரளவு ஏதோ எங்கேயோ இருக்கிற மாதிரி தெரியும். 2வது தடவை எழுதி பார்த்தா கொஞ்சம் தெரியும். ஒரு 3-4 தடவை எழுதி பார்த்தீங்கன்னா நல்ல கடகடன்னு எழுத ஆரம்பிச்சிருவேன். எத்தனாவது ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு உனக்கு தெரியும். சரியா? ப்ராப்பர்ட்டியோட ப்ரூஃப் எதுவுமே வேணாம்ப்பா உனக்கு. டைரக்ட் ரிசல்ட் மட்டும் இருந்தாவே போதும். இதுக்கடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஃபார்முலாலாம் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்றப்போ உனக்கு சம்மு ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிரும். அடுத்து பாருங்க. இன்டகரல் 0 to a x into f of x into dx. That's equal to a/2 limit value 0 to a f of x into dx. சரியா? இது எப்ப மட்டும்னா if f of 2a minus x equal to f of x. சரியா? அதாவது இங்க x இங்க ஃபங்க்ஷன் இருந்துட்டாவே udv மாடல்ல தான் நம்மளால போட முடியும். அப்ப
எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் வர மாதிரி சம்மல நீங்க என்ன பண்ணலாம்னா லிமிட் வெளி என்ன இருக்கோ அதுல ஹாஃப் போட்டுறோம் முன்னாடி. அடுத்து 0 டு அந்த லிமிட் வெளி எழுதிடுறோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணிடுறோம், எக்ஸை விட்டுறோம். சரியா? அப்ப எக்ஸை விட்டோம்னா இதை நம்ம இன்டர்வல் பண்றது நமக்கு கொஞ்சம் ஈஸியா மாறிடும். இதை இன்டர்வல் பண்றது என்னவா மாறிடும், ஈஸியா மாறிடும். சரியா? அதுக்கு தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம், 9th ப்ராப்பர்ட்டி. சரியா? புக்ல ஒவ்வொரு நம்பர்ல கொடுத்துருப்பாங்கப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ப்ராப்பர்ட்டி என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க, வேற ஒண்ணுமே நீ பண்ண வேணாம். சரியா? திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து சொல்றேன் பாரு. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா a to b f of x into dx. அதாவது லிமிட் வெளியே சேமா இருக்குது, ஃபங்க்ஷன் வேரியபிள் மட்டும் மாறி இருந்தா சேம் ஆன்சர் தான் வரும். சரியா? ஒன்னுல எக்ஸ் இருக்கு, இன்னொன்னுல யூ இருக்கு. அப்படிங்கிறப்ப வரக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும், சேமா இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கோம். செகண்ட் பாத்தீங்கன்னா லிமிட் வெளியே இருக்கு பாத்தீங்களா, அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட்டை மாத்தி எழுதுனா என்ன பண்ணணும், ஒரு மைனஸ் போடணும். சரியா? செகண்ட். தேர்ட் என்ன பண்ண போறோம், லிமிட்டை பிரிச்சு எழுத போறோம். இடையில ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கிறப்ப, இப்ப 1 to 10 இருக்குன்னா இடையில ஏதாச்சும் ஒரு நம்பர் 1 to 2, 2 to 10 அந்த மாதிரி பிரிச்சு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் தேர்ட்ல. ஃபோர்த்ல என்ன சொல்லியிருக்கோம், 0 to a f of x into dx இருந்தா நம்ம என்ன எழுதலாம், f of a minus x. x இருக்க இடத்துல லிமிட் வேல்யூ மைனஸ் எக்ஸ் போடலாம். சரியா? அதான் இங்க அடுத்ததுல சொல்லியிருக்கோம். அடுத்து ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா சேம் அதே இதுல தான் a to b இருக்கிறப்ப a plus b minus x. x இருக்க இடத்துல என்ன போடலாம், a plus b minus x போடலாம். அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம், 0 to 2a. 0 to 2a இருக்கிறப்ப 0 to a லிமிட் வெளியில பாதியா எழுதுறோம். என்ன பண்ண போறோம், அடுத்து ஃபங்க்ஷன் பிளஸ் அந்த ஃபங்க்ஷன்ல என்ன பண்ண போறோம், அந்த அப்பர் லிமிட் என்ன இருக்கோ அதை மைனஸ் பண்ணி எக்ஸ் இருக்க இடத்துல போட போறோம். சரியா? எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு போட போறோம். எப்ப 0 டு லோயர் லிமிட் என்னவா இருக்கணும், ஜீரோவா இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோ, லோயர் லிமிட் ஜீரோவா தான் இருக்கணும். அப்பர் லிமிட் என்னவா இருக்கணும், 2a இருக்கணும். சம்திங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 இருந்தாலுமே அதை நம்ம 2a சொல்லலாம், தப்பு இல்லை. 3/2 என்னவாயிரும், ஏவா மாறிடும். சரியா? அப்படி இருக்கிறப்ப 0 டு a ஃபங்க்ஷன் நம்ம அப்படியே எழுதிருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து என்ன எழுதணும், அந்த ஃபங்க்ஷன் அந்த எக்ஸ் இருக்க இடத்துல அப்பர் லிமிட் மைனஸ் எக்ஸ் போடணும். சரியா? இது நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன். அல்லது நம்ம நிறைய தடவை சொன்னதாப்பா ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன். ஈவன்னா என்ன சொல்லியிருக்கோம், ஈவன் ஃபங்க்ஷனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஈவன் ஃபங்க்ஷன் that is f of minus x equal to f of x. x இருக்க இடத்துல மைனஸ் எக்ஸ் போட்டா நமக்கு என்ன வரணும், அந்த ஃபங்க்ஷனே வரணும். அது ஈவன் ஃபங்க்ஷன். f of minus x equal to minus f of x. x இருக்க இடத்துல என்ன பண்ண போறோம், மைனஸ் எக்ஸ் போட்டா மைனஸ் த ஃபங்க்ஷன் வந்து அது என்னது, ஆட் ஃபங்க்ஷன். சரியா? இது எப்பயுமே மறந்துடக்கூடாது, வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்ப அந்த ஆட் அண்ட் ஈவன் வச்சுதான் நம்ம இன்னொன்னு எழுத போறோம். சேம் லிமிட் ஆல்டர்னேட் சைன். இங்க ஏன்னா இங்க ஏதான், ஆனா என்ன இருக்கு, ஏதாச்சும் ஒரு பக்கம் சைன் மட்டும் மாறி இருக்கு. அப்படி இருந்தா 2 into 0 to a போடணும். எப்ப f is even, மறந்துடக்கூடாது. f is even இருந்தா மட்டும்தான் 2 into 0 to a போடணும். சரியா? 2 into 0 to a போடணும். அடுத்து இன்னொன்னு என்ன பண்ணலாம், f is ஆட் இருந்தா நீ அவ்வளவுதான், பிரச்சனையே இல்லை, 0ன்னு போடலாம், ஈஸியா போயிருச்சு. சரியா? ஆடா இருக்கிறப்ப 0ன்னு போட்டலாம், கண்ணை மூடிட்டு, உனக்கு ஈஸியா போயிடும்.
அடுத்து பாருங்க 0 to 2a 0 to 2a இருக்கிறப்ப போன இதுல ஈவன் அண்ட் ஆட் சொன்ன மாதிரியே தான் f of 2a minus x equal to f of x இருந்தா 2 into 0 to a போடுவோம். சரியா? f of 2a minus x equal to f of x இருந்தா அதே இது f of 2a minus x equal to minus f of x இருந்தா 0. இப்போ இந்த மாதிரி வரதுலாம் நமக்கு ரொம்ப ஈஸியா போயிருச்சு. சரியா? அதனால தான் இதை நம்ம சூஸ் பண்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா x into the function. அப்ப இந்த x இல்லாம இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியா இன்டெகிரல் பண்ண முடியும். அதை என்ன பண்ண போறோம்? a/2 into 0 to a f of x into dx ன்னு போட போறோம். சரியா? இந்த மாதிரிலாம் நம்ம இன்டெகிரேஷன் பண்றப்ப யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல கண்டிஷன் பக்கத்துல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே தெளிவா எழுதி பாருங்க. எழுதிட்டு எனக்கு ஒரு 2 தடவை எழுதி அனுப்புங்க. சரியா? ஃபார்முலாவும் இதுவும். அப்பதான் உன்னால சீக்கிரம் இது பண்ணிக்க முடியும். யாரெல்லாம் ஃபார்முலா எழுதி அனுப்புறீங்களோ அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கிறப்ப கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. யாரெல்லாம் அனுப்பலையோ அவங்க ஆன்சரே பண்றது கிடையாது. சரியா? அதனால முதல்ல கரெக்டா எழுதி அனுப்ப பாருங்க. சையத் அண்ட் அசோக் சீக்கிரம் வரணும்ப்பா. ஒவ்வொரு தடவையும் சொல்ல முடியாது. அப்புறம் இன்னைக்கு கொடுத்த மாதிரி நாளைக்கெல்லாம் அட்மிட் கொடுக்க மாட்டேன். சீக்கிரம் லேட்டா வந்தீங்கன்னா சரி, நீ கிளாஸ்ல வேற ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? டவுட் இருந்தா கேளு, இல்லைன்னா கிளாஸ் கட் பண்ணிக்கோ.